இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு டெக்னிக் சொல்லி தரப்போகிறேன். அது என்னன்னா டைம் மேனேஜ்மெண்ட். பொதுவாகவே நமக்கு வந்து மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் எப்படி நம்ம டைமை மேனேஜ் பண்ணி அன்னைக்கான ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறதுன்றதுல வந்து ரொம்ப பெரிய சேலஞ்சஸை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 டெக்னிக்ஸ், நான் ஃபாலோ பண்ணுற டெக்னிக்கை நான் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். அதில் நம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா டைம் பிளாக்கிங்னுவோம். அதாவது இன்னைக்கு என்னோட டாஸ்க் என்னென்னலாம் இருக்குன்றது அதை நான் எப்படி பிளான் பண்ணுவேன்னா, மார்னிங் எழுந்திரிச்சா 6 to 8 குக்கிங் ஒர்க் அப்படின்னா அந்த 6 to 8 அந்த ஒர்க் மட்டும்தான் நான் பண்ணுவேன். அதை தவிர்த்து மல்டிபிளாக வேறு எந்த ஒர்க்லையும் நான் என்கேஜ் ஆகிக்க மாட்டேன். அடுத்து 8 to 10 வரைக்கும் கிளீனிங், வாஷிங், வெசல் வாஷிங் இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் பிளான் பண்ணேன்னா அதை மட்டுமே தான் நான் பிளான் பண்ணிப்பேன். ஸோ இந்த மாதிரி ஒரு டைமுக்கும் ஒரு ஒர்க்குன்னு நீங்கள் பிளாக் பண்ணுறதுக்கு பேர் தான் டைம் பிளாக்கிங் டெக்னிக். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்கள் குழந்தைங்களுக்கும் சொல்லித்தரலாம். ஸ்கூலுக்கு போயிட்டு வர குழந்தைங்களுக்கு கூட ஒரு 6 to 6:30 ஒரு ஸ்க்ரீன் டைம் கொடுங்க. ஒரு மொபைலோ இல்லை டிவியோ பார்க்குறாங்கன்னா அதுக்கப்புறமேட்டு அவங்களோட ஒர்க்குக்கான பிளானையும் நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கும் இந்த ஒரு டெக்னிக்கை லேர்ன் பண்ணிப்பாங்க. நம்பர் 2 டெக்னிக் வந்து பார்த்தீங்கன்னா ஈட் த ஃப்ராக்னு சொல்லுவாங்க. எப்படின்னா என்னடா ஈட் த ஃப்ராக்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பிடிக்காத ஒர்க்கை நம்ம என்ன பண்ணுவோம்னா அவ்வளோ சீக்கிரம் பண்ண மாட்டோம். பயந்துட்டு தள்ளி போடுவோம், ப்ரொகாஸ்டினேட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டே நம்ம மோட்டிவேஷனாக ஃபீல் பண்ணணும்னா, நமக்கு பிடிக்காத ஒர்க்கை மார்னிங்கே செஞ்சு முடிச்சிட்டோம்னா அப்பாடி நமக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஒரு எனர்ஜி கிடைக்கும். அடுத்தடுத்து வேலையெல்லாம் நம்ம சீக்கிரமாக கரெக்டாகவே முடிப்போம். ஸோ இந்த டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அடுத்து நம்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரியாரிட்டின்னு சொல்லலாம். அர்ஜென்ட், இன்றைக்கே முடிக்கணும், இமீடியட்டாக முடிக்கணும்னா அந்த ஒர்க்கை ஃபஸ்ட்டு எடுத்து பண்ணுறது. ஸோ ப்ரியாரிட்டைசிங் த ஒர்க்குன்றது ரொம்பவே முக்கியம். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நிறைய ஒர்க் இருக்கும், அதை விட்டுட்டு போய் அடுத்தவங்களுக்குலாம் நம்ம வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருப்போம். அப்போ நமக்கோட ஒர்க் வந்து பெண்டிங் ஆகிடும். ஸோ இதை பண்ணாமல் நம்ம ஒர்க்கு அர்ஜென்ட்டு, நம்ம லைஃப்க்கு என்ன முக்கியமோ அந்த ஒர்க் மட்டும் பார்க்குறது. ஸோ இந்த மாதிரி ஒரு 3 டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்குமே பை எண்ட் ஆஃப் த டேக்குள்ளே முடிச்சிடுவீங்க. இது இல்லாமல் உங்களுக்கு டைம் இருந்தது நீங்கள் நினச்சிங்கன்னா த நெக்ஸ்ட் டேக்கான ஒர்க் எல்லாமே கூட நீங்கள் ஷெடியூல் போட்டு வச்சுக்கலாம். என்னங்க இது டைம் டேபிளான ஒரு லைஃப்னு கேட்குறீங்களா? அப்படிலாம் இல்லைங்க. நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் ப்ரொடக்டிவாக நம்ம ஒரு டேவை வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜியை தான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் இந்த டேக் பேக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு தேவைன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நான் உங்களை நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.